ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் 29ஆம் நாள் சகையுவின் அர்ப்பணிப்பு என்ற தியான பகுதிக்குள் அன்புடன் அழைக்கின்றேன். சகையு ஒரு வரி வசூலிக்கின்ற மனிதர்களின் தலைவன். வரி வசூலிக்கின்றவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருந்தபடியால் இவர்கள் சமூகத்தால் பாவிகள் என கருதப்பட்டார்கள். எனவே மக்கள் மத்தியில் அவ்வளவாக வரவேற்பில்லாததால் தனிமையில் சென்று இயேசுவை பார்க்க விரும்பினார். இயேசுவின் போதனைகள், வாழ்க்கை முறை சகையுவை கவர்ந்திருக்க வேண்டும். அந்த இயேசுவே தன்னிடம் வந்து, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கேட்டது சகைவிற்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். எனவேதான் உடனடியாக இறங்கி வந்து அழைத்து சென்றான். தன்னை பாவியாக கருதி ஒதுக்கப்பட்ட சூழலில் தனித்து வாழ்கின்ற சமூகத்தினனாக இவ்வழைப்பு அவருக்கு மகிழ்ச்சியின் செய்தியாய் அமைந்தது. உடனடியாக தன் வாழ்வை புதுப்பிக்க அவன் விரும்பினான். இயேசுவிடம் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்ட செல்வந்த வாலிபனை குறித்து நாம் காண்கிறோம். உன்னிடத்தில் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்றார் இயேசு. இதை சகையு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். எனவே தாமாகவே முந்தி இறையரசின் ஆட்சிக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் முகமாக, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார். எதிர்பார்ப்பிற்கு மேலான ஒரு மாற்றத்தை இயேசு சகைவின் வாழ்வில் காண்கிறார். இறையரசை அடைய விருப்புடன் வந்து தங்களை இழக்க முடியாதவர்கள் மத்தியில் தானாகவே முன்வந்து இறையாட்சி மலர உழைக்க விரும்புகிற சகையு மேலானவராக காணப்படுகிறார். நீதி சட்டத்தின்படி குற்றத்திற்கான தண்டனை 5இல் ஒரு பங்கை மேலதிகமாக செலுத்துவதுதான். ஆனால் அதையும் தாண்டி 4 மடங்காக செலுத்துவேன் என்பது இயேசுவையே வியக்க வைத்த செயல். எனவேதான் ஆபிரகாமின் குமாரன் என்றார். இன்று நானும் நீங்களும் இவ்வுலகில் இறையாட்சி மலர, சமத்துவம் நிலவ எம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.